ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். ஜிகே நர்சரி கார்டன் அம்மாண்டி விலையில் இருக்குது. ஸோ நர்சரி கார்டனில் நம்ம ரெகுலராக அப்பப்போ நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் இந்த பாட் ரோஸ் 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரோசஸ் எல்லாமே. சின்ன பாட்டில் இருக்கிறது 75 ருபீஸுக்கு, பெரிய பாட்டில் இருக்கிறது 200 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. 200, 150 இந்த பாட் சைஸை பொறுத்து ரேட் வேரி ஆகும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரோசஸ் எல்லாமே 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40, 75, 100, 150, 200 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அப்புறமா இங்கே இந்த ரெட் ரோஸ் வச்சுருக்காங்க, பன்னீர் ரோஸு, போகன்வில்லா. இந்த ஆரஞ்சு ரோஸஸ் எப்போவுமே நமக்கு பூ பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸு. இது நம்ம ஒயிட் கலரில் அந்த ஊட்டி ரோஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதுவுமே அந்த ஊட்டி ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான். ரெட்டு ஒயிட்டு 2 கலர் இருக்குது. ரெட்டு ஒயிட்டு, டார்க் பிங்க் கலர் இருக்குது, அப்புறமா ஆரஞ்சு கலரு. அப்படி இந்த பெரிய பூவாக பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸும் இருக்குது. சின்ன பூ இந்த கொஞ்சம் மீடியம் சைஸ் பூக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா பெருசாக பூக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குது. வரிசையாக ஒன்றா இருக்குது. எல்லாமே நியூலி கலெக்ஷன்ஸு. இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாட்டு வெரைட்டி ரோஸ் மாதிரியே ரொம்ப மணமாக இருந்துச்சு அந்த ரோஸு. அப்புறமா இது டபுள் கலர் ரோஸ். இதுதான் நான் சொன்னேன், மீடியம் சைஸ் ரோசஸில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னது. நிறைய இருக்குது. பிங்க் வித் ஒயிட்டு. இது 200, பெரிய பாட்டில் தான் இருக்குது. அப்புறமா நீங்கள் இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருந்து நீங்கள் நர்சரியை ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணி எங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் வேணும், எங்களுக்கு பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் வச்சு பெரிய பாட்டில் பிளான்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிளான் பண்ணியும் இப்போ ரோஸஸ் கொடுக்குறாங்க. ரோஸ் எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் சன்சைன் பிளான்ட்டு நிறைய ரோஸஸ் இருக்குது. அந்த பூ இன்னும் நல்லா பெருசாக விரியலை. ஸோ நமக்கு நிறைய கலர் தெரியாமல் இருக்குது. ஒரு சில ரோஸஸ் எல்லாமே ஒரு பூவாவது பூத்துருக்குது, வேறு எல்லாம் மொட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கலர் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, பிங்கு, அப்புறமா ஒரு மாதிரி லைட் ரோஸ் கலரு, லைட் பிங்க் கலரு, அப்புறமா ஒயிட் வித் அந்த டிஃப்ரெண்ட் டபுள் கலரு, இந்த மாதிரி வச்சு காஷ்மீர் ரோஸ் இருக்குது. இதெல்லாம் 200 ருபீஸ் ரோஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ட்டுமே பெருசாக இருக்குது. பெரிய பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய மிக்சிங்கில் இருக்குது இன்டோர் கலெக்ஷன்ஸு. அப்புறம் ஜெவந்தி 50 ருபீஸுக்கும் வச்சுருக்காங்க, 70 ருபீஸுக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு கார்னேஷன் பிளான்ட் இருந்துச்சு. இது 100 ருபீஸுன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலராகவும் இருந்துச்சு. கனகாமரம் பிளான்ட்டும் இருக்குது. அப்புறம் அத்தி செடி இருக்குது. அத்தி பிளான்ட் 150. ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இந்த ஹேங்கிங் பாட்டோடு இருக்குது. 100, 150 அந்த மாதிரி ரேட்டில். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஹேங்கிங் பிளான்ட்ஸு. எல்லாமே புதுசாக நிறைய பாட் செட் பண்ணி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் நந்தி அவட்டையில் கொஞ்சம் பெரிய வெரைட்டி இருக்குது, மினி வெரைட்டி இருக்குது. இந்த பிங்க் கலர் பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது ரோஸு. அது 75 ரோஸ் கலெக்ஷன்ஸில் இருக்குது. இந்த பெரிய பாட்டில் இருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே 75 ருபீஸ் கலெக்ஷன்ஸ்லையும் இருக்குது. 75, 100 அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில். பூச்செடி மட்டும் இல்லை, இன்னும் உள்ளே நிறைய பழச்செடிகள் எல்லாம் இருக்குது. இப்போ வாட்டர் ஆப்பிள் பெருசாக காய்க்கும்ல, அது எல்லாமே பிளான்ட் சைஸை பொறுத்து தான். இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய பிளான்ட்னா
இப்போ வந்து 100, 150, 200 அந்த ரேட்டில் தான் வரும் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே. இது மல்லிகை செடி வந்து அதுவுமே குட்டி குட்டி செடியாக இருந்துச்சுன்னா 40, 50 அந்த ரேஞ்சு. அதுலேருந்து கொஞ்சம் பெரிய செடியாக இருந்ததுன்னா 70, 75, 80 அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து 40 ருபீஸ் ரோஸ் தான். அகத்திக்கீரையும் இருக்குது. அப்புறமா வந்து மாதுளை செடி, அப்புறம் இலந்த. இப்போ வந்து இது வந்து நம்ம சாதா நார்மல் புளிச்சிக்காய் செடி உள்ள புளிச்ச நெல்லின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அது வந்து 60 ருபீஸ்ன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ரூபா? இது எடுத்தாலும் 700. லக்கி பேம்போ. லக்கி பேம்பு அளவுக்கு வீட்டில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பணமா கொட்டம். அப்புறமா மாமரக்கண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கொய்யால வந்து வெரைட்டிஸ் இருக்குது. திராட்சை செடி இருக்குது. அப்புறம் முள் சீத்தா, நார்மல் சீத்தா பழ செடி இருக்குது. அப்புறம் கறிப்பலா இருக்குது, சப்போட்டா, இதுவும் புளிச்சிக்காய் செடி தான். ரம்போட்டான், மங்குஸ்தான், லிச்சி, ஸ்வீட் ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சு, பீட்ரூட் கொய்யா. பீட்ரூட் கொய்யானா பீட்ரூட் மாதிரியே இருக்கும், உள்ள பிங்க் கலரில் இருக்கும். நார்மல் கொய்யாவும் இருக்குது, ஒயிட் கொய்யாவும் இருக்குது, பிங்க் கொய்யாவும் இருக்குது. அந்த கொய்யாவில் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக காய்க்கும்ல, அந்த கொய்யா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. சின்னதாக காய்க்கிறதும் இருக்குது, பெருசாக காய்க்கிறதும் இருக்குது. இதை கொய்யாக்காய் செடி எல்லாமே வந்து 200 ரேட்டில் இருக்குது. சின்ன செடியாக இருந்ததுன்னா 100, 150 அந்த ரேட்டில். பெரிய செடினா அதுக்கு தக்கன ரேட்டு வரும். செண்பகப்பூ செடி இருக்குது. அப்புறம் வந்து மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள், வாழைக்கன்று, உள்ளே வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஜெவந்தி வந்து வயலட்டு, ஒயிட்டு, பிங்கு, எல்லோ அப்படி 2-3 கலர்ஸ் இருக்குது. நம்ம வந்து பூ வந்து இன்னும் விரியலை. லைட்டாக அந்த மொட்டில் தான் நமக்கு கலர் தெரியுது, அதை வச்சு தான் நான் ஜெவந்திக்கு சொல்கிறேன். அப்புறமா அந்த தெத்திப்பூ மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து இதுலேயும் வந்து 2-3 கலர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லோ ரோஸ் பாருங்கள். எல்லோ ரோஸ் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக, ஹெல்த்தியாக, பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த நர்சரி விசிட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிளான்ட்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் ஃப்ரெண்டில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியணுன்னாலும் சொல்லுங்கள். தேக்கந்தை வந்து பெரிய கன்று 30 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் பாக்கு செடி இருக்குது. அப்புறம் வந்து மண் தொட்டி இருக்குது, பிளாஸ்டிக் தொட்டி இருக்குது, க்ரோ பேக்ஸ் இருக்குது. அப்புறம் அள்ளி வளர்க்குற வந்து அந்த டப் இருக்குது, நம்ம ஃபிஷ் எல்லாம் போட்டு வளர்த்தலாம், அது வச்சுருக்காங்க. அப்புறம் மீன் வளர்த்துற மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி பாட்டு வச்சுருக்காங்க. லக்கி பேம்போ இருக்குது. லக்கி பேம்போ வைக்கிற அந்த பவுல்ஸும் வேறு மாடலில் வச்சுருக்காங்க. வேறு இன்னும் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ வந்து இந்த பக்கமாக வந்தீங்கன்னா நீங்கள் நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இல்லை பிளான்ட்டோட ரேட் ஏதாச்சும் தெரியணும்னா ஃபஸ்ட்டாக வந்து நான் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த நர்சரி விசிட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா. பை பாய்.